2/12/2025 ஸ்ரீ சக்தி கம்பெனி 496க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்தலாம். நேற்று பாருங்கள் 1ஆம் தேதி சரிங்களா, பாக்கெட் தாரா PT 31க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 7/4 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம். 6 உள்ளே வந்திருக்குது சரிங்களா. நேற்று நமக்கு சைடு நம்பர் 0 எடுத்திருந்தோம், ஆனால் அதை கொடுக்காம விட்டுட்டேன். இந்த 8க்கு 3ன்னு சொல்லிவிட்டு அதை மறந்துட்டு இதில் எழுதாமல் விட்டுருக்கிறேன். அது என்ன 0-0ன்னு வரும்போது அதை வெளியில் வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன், அதை மறந்துட்டேன் நான் சரிங்களா. நம்ம சி போர்டில் 6 கொடுத்துருக்கோம், சரி இருந்தாலும் விட்டது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 1-0 கொடுத்துருக்குறோம், 1க்கு பவர் 6 சரிங்களா. 6-0ன்னு வந்திருக்குது. இங்கே 0-5 நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் நம்பர் வந்திருந்தாலும் டபுள்ஸ் 3ஆவது நாளும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3, 9, 7, 0 கொடுத்துருந்தோம். 0ங்கிறது அப்படியே வந்துட்டு பாருங்கள், இதுக்கு வந்து 60ங்கிற நம்பருக்கு வந்திருக்குது. 0-6-0 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்குது சரிங்களா. ஓகேயா, நம்ம இங்கே கொடுத்ததில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான். 1 இதுதான் ஒரு நம்பர், 2 நம்பர் பவர் ஆகிருக்கு. 6-0, 5க்கு 0, 1க்கு 6 சரிங்களா. அப்படியே பவர் ஆகி பாக்ஸில் வந்திருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு வந்து 6 வைக்காதனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, பவர் பண்ணி வந்திருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, டபுள்ஸாக கிடச்சிருக்குது சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு ஸ்ரீ சக்தி கம்பெனி 496 சரிங்களா. ட்ரா நம்பரு ஆல் போட பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 9ஆம் நம்பர் உள்ளே வர மாதிரி இருக்குது. 9-0 திரும்பவும் வருது சரிங்களா, வர மாதிரி தான் இருக்குது. அப்படி 0 வரலைன்னா கண்டிப்பாக 5ஆம் நம்பர் வரும் சரிங்களா. 5-0 வரணும். அதேமாதிரி 9 வரலன்னா 4ஆம் நம்பர் வரணும் சரிங்களா. 4ஆம் நம்பர் உள்ளே வரலாம். அதேமாதிரி 3 வரணும் சரிங்களா. 3 இல்லை அப்படின்னா 8 வரணும் சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 3-2 வரணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் வந்துட்டு 9ஆம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 9ஆம் நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வரணும். 9 வரலன்னா நாளைக்கு ஆட்டத்தில் 4-9 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும். 4 வரலன்னா 9 வரும் சரிங்களா. 9 வரலன்னா 4 வரும் சரிங்களா. அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஏ போர்டுக்கு தான் அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா தான் பி போர்டுக்கு வரும். பி போர்டை சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் சி போர்டுக்கு பி போர்டுக்கு வரலாம். 4-9 உள்ள ஆட்டத்தில் இருக்கும் நாளைக்கு சரிங்களா. அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா டபுள்ஸாகவே 9 வரலாம். 9-4 இல்லை 4-9, 9-4ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 8-3 டபுள்ஸாக வரணும். இல்லைன்னா 7-2 அப்படி வரணும் சரிங்களா. 7-2 வரணும். நான் அதை கீழே சொல்கிறேன். போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு 7-0 சரிங்களா. சி போர்டில் 5-1 ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா 5 வரணும் சரிங்களா. 5 இல்லைன்னா 2ஆம் நம்பர் கீழே தூக்கி அடிக்கணும், அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 32, 38, 68, 81, 45, 52, 79, 71 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 சி போர்டு வந்ததுனால 5, 7, 2, 8, 3 சரிங்களா. இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு ஆட்டத்தில் வரும். அதே மாதிரி தான் நம்மளும் வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் 3, 5, 2லாம் இருக்குது சரிங்களா. அதேமாதிரி இங்கே 4, 5, 2லாம் இருக்குது. 9, 7, 1, 7 இருக்குது சரிங்களா. 3, 2, 2 இருக்குது, 3 இருக்குது, 3, 8 அந்த மாதிரி சொல்லி டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் சரிங்களா. 7, 9, 3 சரிங்களா. இது டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பவர் வச்சு அடிக்கணும். 2-7 இல்லை 9-4, 4-9, 3-8, 8-3ங்கிற மாதிரி அடிக்கணும். ஏன்னா ஆட்டத்தில் 2 நம்பர் நம்மளுக்கு அந்த மாதிரியே கிடச்சிருக்குது. 7-2ம் கிடச்சிருக்குது. ஆனால் இதில் செட்டு வந்து ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால அதை கொடுக்கல. ஆனால் அதுக்கு தான் நான் டவுட் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. நம்மளுக்கு 3-8 கிடச்சிருக்குது. நாளைக்கும் ஒன்று பவரில் அடிக்கலாம், இல்லை டபுள்ஸாகவே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. நான் நேற்றுக்கே சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி முதல் நாள் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க நிறைய வாட்டி. அதனால தான் டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபுள் 0வும் நம்ம நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அப்படியே 0 வந்துருக்குது சரிங்களா. 3-0 வரணும். ஃபஸ்ட் நம்பர் 3 இல்லை 9, 7, 0 வந்துருச்சு. ஏற்கனவே வர வேண்டிய நம்பர் 0 கொஞ்சம் லேட்டாக வந்திருக்குது, அவ்வளோதான் சரிங்களா. அதுமாரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கோம். எதாவது பவர் பண்ணால் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகும். அப்படியே அடித்தா வின்னிங் வந்துடும் சரிங்களா. 352, 482, 971, 321, 381, 901, 201. நான் சி போர்டு 1 தான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன். 871 வரணும். அப்படி இல்லைன்னா 371 வரலாம் சரிங்களா. ஏன்னா
இந்த நம்பருக்கு ஒரு நம்பர் பவர். சரிங்களா? அதனால் அப்படியும் வரலாம். 8 வந்தால் 871ங்கிற மாதிரியும் வரணும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் சி போர்டில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக 1 இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கா பாருங்கள். 1 இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 5 இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரணும். அப்படி தான் கணிப்பு. சரிங்களா? நான் 5 வந்து இதில் வந்து சி போர்டு வைக்கல. அப்படி வந்தால் இந்த 2 வந்து ஏ போர்டுக்கு போகலாம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? போயிட்டு 5ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்தால் 2 உள்ளே போகும். பி போர்டோ ஏ போர்டோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் 382லையும் 5 வெளியே வந்துச்சுன்னா 2 உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை டார்கெட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.